தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அவர்கள் தேர்தலை சிந்தித்தது கிடையாது. வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. ஏறத்தாழ அவர்களின் பிரதிநிதியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் அவர்களுக்காக வாதாடுகிறார். மக்களுக்காக பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, உயிரிழந்த மக்களுக்காக நியாயம் கேட்கிறாங்கல்ல. அவர் கேட்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவருக்குடைய வேலையே நியாயம் கேட்பதுதான், அல்லது ஆளுகிற அரசை கேள்வி கேட்பதுதான். அதை நான் மறுக்கலை. அவர் தன்னை தாவேகாக்காரா கருதி கொண்டாரா என்று. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதை? கரூரினுடைய அந்த மாநாட்டு தான். நீங்கள் சொல்கிறது மாதிரி போலீஸ் அவ்வளோ இல்லையே அப்படிங்கிறார். 606 காவல்துறையினுடைய முக்கியமான காவலர்கள் போலீஸார் ஒரு 606 பேர் இங்கே நின்றாங்க காவலுக்கு. அது வழக்கமான அளவை விட கூடுதலானது என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவிக்கிறார். டிவியில் பார்த்துட்டு எப்படி போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன முடியும்? நான் டிவியில் பார்த்து தான் ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையே நான் டிவியில் பார்த்தேனார். அது ஒரு உலகமகா பொய். அப்படிலாம் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. தன்னை ஒரு இன்னோசென்ட் மாதிரி கருதி கொண்டு